சார் இதுல ஒரு தெளிவு ரிமாண்ட் பண்ணாங்களா? அவங்க போலீஸ் ரிமாண்ட் பண்ணாங்களா? 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தணும்னு இருக்குல்ல, இதை இவங்க செஞ்சாங்களா? இவங்க செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த நைட்ல போய் 27ஆம் தேதி நைட்ல போய் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. டெம்பிள் அத்தாரிட்டிஸ் தான் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. டெம்பிள் அத்தாரிட்டிஸ்க்கு ரமேஷ்குமார் என்ற இன்ஸ்பெக்டர், எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு, அந்த புகாரை நீங்கள் எடுத்து அந்த யார் அந்த அஜித் குமாரோ அந்த அஜித் குமாரை உள்ளார கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த அஜித் குமாரை கூட்டிட்டு போறாங்க. கண்ணன்ற பிளம்பர் கூட்டிட்டு போறாரு. விசாரணை செஞ்சுட்டு அனுப்பிடுறாரு. சோ அந்த நேரத்துல எழுத்துப்பூர்வமான புகாரும் கிடையாது, புரியல, சம்மன்ஸும் கிடையாது. இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜரை நம்ம கேட்டோம்னா நம்ம மேல கோவப்படுறாங்க. அன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விதான். ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் இடம் போன் மூலமாக டெம்பிள் அத்தாரிட்டிஸ் கேட்டு குட்வில்ல டெம்பிள் அத்தாரிட்டிஸ் அனுப்புனாங்களே, அவங்க விசாரணை செஞ்சுட்டு அனுப்பிடுறாங்க. போகும்போது வெளியே இருக்கக்கூடிய மீடியா அந்த பிளம்பர் கணேஷ் கிட்ட என்ன, பிளம்பர் கண்ணன் என்ன நடந்ததுன்னு கேட்கிறாங்க. அவர் மீடியால பேசிட்டு இருக்கிறத பார்த்த ரமேஷ்குமார், இது விட்டுட்டா வேற விஷயமா ஆயிரும் போலுக்குது. ஏன்னா அது வரைக்கும் புகார்ல இன்னும் எஃப்ஐஆர்லாம் போடலையே. அதனால என்ன பண்றாரு, ஸ்பெஷல் டீம் அழைக்கிறாரு. அசிங்கமான வேலையை அசிங்கமான ஆட்கள்கிட்ட விட்டுருவோம் என்று ஸ்பெஷல் டீம் ஒப்படைக்கிறார். அந்த ஸ்பெஷல் டீமுக்கு அன்னைக்கு இன்சார்ஜா இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் மானாமதுரை டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் டீம் லீடர் அன்னைக்கு லீவு. அதனால ஹெட் கான்ஸ்டபிள் தான் சார்ஜ் எடுக்கிறாரு. என்ன சப் இன்ஸ்பெக்டரை விட நாங்க என்ன விட்டுருவோமா, நாங்க கண்டுபிடிச்சிருவோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வீரத்தை காட்டுவதற்கான இந்த செயல்தான் இந்த அசிங்கமான செயல், சித்திரவதை.